ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் முதல் நாள், ஆவணி மாத பிறப்பு, ஆங்கில தேதி 17/8/2024 சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷம். சிவபெருமானை துதித்து இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வோம். பிரதோஷ நாள், அற்புதமான நாள். மாலை சிவ வழிபாடு செய்வோம். ஆவணி மாதம் பிறந்து விட்டாலே நிறைய பண்டிகைகள் வர இருக்கின்றது. இந்த பண்டிகைகளாலே இந்த பணமானது எல்லோருக்கும் கிடைக்க இருக்கின்றது. அதனால்தான் இந்து மதத்தில் நிறைய பண்டிகைகளை வச்சாங்க. பணம் ஒரே இடத்திலே தங்காமல் எல்லா வியாபாரிகளுக்கும் வியாபாரம் நடக்க வேண்டும். அதனால்தான் பண்டிகைகள், நிறைய பண்டிகைகளை கொண்டாடி எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:57 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 6:30 மணிக்கு. இன்றைய நல்ல நேரம் என்று பார்த்தால் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை இருக்கின்றது. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரங்கள் இருக்கின்றது. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை இருக்கின்றது. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை குளிகை நேரம். இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கின்றது. இந்த சுபஹோரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நட்சத்திரம் என்று பார்த்தால் இன்று காலை 10:35 மணி வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:25 மணி வரை வளர்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மிருகஷீரிடத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். ராசி பலன்கள். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அது பற்றிய சிந்தனை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றும் நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாயிலை தட்டும். அது வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். இன்றைய நாள் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை வேண்டி உங்களுடைய பணிகளை துவக்குங்கள். வெற்றிகரமான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். சனி பிரதோஷம். நமசிவாய நாமத்தை சொல்லுங்கள். மாலை நந்தி அபிஷேகத்தை காணுங்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். பதற்றம் தீரும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். நீங்களும் புதிதாக கடன் வாங்க வேண்டாம். தேவையில்லாத பயத்தை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். எல்லாவற்றையும் அந்த சிவபெருமான் பார்த்து கொள்வார். தைரியமாக இருங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாதீர்கள் இன்றைய தினம். முன்பே சொன்னது போல் புதிய கடன் வாங்காதீர்கள். கடன் அட்டையை தேய்க்காதீர்கள். கடனை அடைக்க முடியாமல்
சிரமப்படுவீர்கள். ஆகவே இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் இப்படிதான் நமக்கு என்று கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். சந்திராஷ்டம தினத்தன்று மௌன விரதம் கடைபிடிப்பது நல்லது. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். அலுவலகமாக இருந்தால் அதிகம் யாரிடமும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். வேலை பளு அதிகரிக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். நான் சொன்னது போல் பிரதோஷ வழிபாடு செய்து சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே நல்ல பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டும். குருநாதரை பற்றி கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு குரு ஆலயத்திற்கு செல்லுங்கள். சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி கடக ராசி. கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இன்று காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும். முதலில் காரியத்திலே தடை ஏற்படும். பின்பு அந்த விநாயக பெருமானுடைய அருளினாலே தடைகள் விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்று நீங்கள் விநாயக பெருமானை பற்றி கொள்ளுங்கள். கெட்டியாக அவனுடைய பாதங்களிலே சரணடையுங்கள். கம் கணபதியை நமக என்று அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டுத் தொழிலில் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்லவும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக இந்த நாள் தெரிகின்றது. ஆகவே எச்சரிக்கையாக அவற்றை கையாளுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இந்த நாளை நான் முன்பே சொன்னது போல் கணபதியை பற்றி கொண்டு ஓம் கம் கணபதியை நமக என்று சொல்லி இந்த நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். ஒப்புக்கொள்ளுங்கள். எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாளாக தெரிகின்றது. ஆகவே நன்றாக உழைத்து நிறைய சம்பாதியுங்கள். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. நகை வாங்குவீர்கள். வெள்ளி பொருட்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே நீங்கள் அற்புதமான முறையிலே சோளிங்கரர்
நரசிம்மரை வழிபடுங்கள், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சொந்த வீடு வாங்குகின்ற யோகம் உண்டாகும். வீடு வாங்குவதற்கான யோசனை இருந்தால் அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள், வெற்றியே கிடைக்கும். கார்த்திகை மாதம் ரிஜிஸ்டர் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. அதே போல் உத்தியோகத்திலே சம்பள உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்பட்டாலும் பதவி உயர்வோடு வரும்போது மனம் சந்தோஷமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். பண வரவு உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேரும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். அந்யோன்யமாக இருப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் பழனிமலை முருகனை அரோகரா என்று அவனை பற்றி கொள்ளுங்கள், வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். 100% வெற்றி தரும். தோல்வியே கிடையாது. இன்னைக்கு எதில் முயற்சி செய்தாலும், புது வேலையாகட்டும், புது தொழிலாகட்டும், எதிலே முயற்சி செய்தாலும் வெற்றியே கிடைக்கும். அதேபோல் அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அது சந்தோஷமான மாற்றமாக இருக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக முகூர்த்த நாளை முடிவு செய்வார்கள் பெரியோர்கள். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும். கடன் தொல்லைகள் நீங்குகின்ற நாள். மிக 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 அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருத்தணி முருகனை பற்றி கொள்ளுங்கள், எல்லாம் ஜெயமாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். வங்கியிலே கடனுக்கு நீங்கள் அப்ளை செய்திருந்தால் இன்றைய தினம் உங்கள் வங்கி கணக்குக்கு பணம் வந்து சேர்ந்துவிடும். செல்ஃபோனை காத்தால் எடுத்து பார்ப்பீங்க, பார்த்தா திடீர்னு மெசேஜ் வந்திருக்கும், 2 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆகிடுச்சுன்னு. சந்தோஷமாயிடும் உங்களுக்கு. தொழில் வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். சந்தோஷமாக அவங்களோட பேசி பிணக்குகள் எல்லாம் நல்ல இணக்கமாக மாறுகின்ற நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை சேரும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அதன் மூலம் உயர்வு உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாம் நான் முன்பே சொன்னது போல் பேசி முடிக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய பொருட்கள் எல்லாம் வாங்குவீர்கள். செல்போன் வாங்குவீர்கள், லேப்டாப் வாங்குவீர்கள்.
சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையானை பற்றி கொள்ளுங்கள். ஜெயமாகும் எல்லா வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அலுவலகத்திலே புதிய பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பையை நிரப்பி கொண்டே இருக்கும். எங்கெங்கெந்தோ பணம் வரும். உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே நினைத்ததெல்லாம் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை அமைகின்ற நாள் இன்னைக்கு. இன்றைய தினம் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கையில் வந்துடும். அற்புதமான நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உருவாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள். ஜெயமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். அனுதினமும் காலையில் தீபம் ஏற்றும் போது பெண்கள் எல்லாம் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி விளக்கேற்ற வேண்டும். குலதெய்வத்தை சொல்லி வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். ஆகவே குலதெய்வத்தை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். நாம் செல்லும் இடமெல்லாம் உடன் வந்து நம்மை காப்பது குலதெய்வம்தான். ஆக இன்று குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலையிலே மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். ஃப்ரீ அட்வைஸ் யாருக்கும் பண்ணாதீங்க, வேண்டவே வேண்டாம். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலே பெண்களாக இருந்தால், இல்லத்தரசிகளாக இருந்தால் பெரியோர்களை அனுசரித்து செல்லுங்கள். கெட்ட பெயர் உண்டாகாமல் தப்பித்துக் கொள்வீர்கள். மௌனமாக இருங்கள். இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. வாங்கினால் அடைக்க முடியாது. ஆகவே வாங்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக உயர்வு, பணி உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஜாக்கிரதையாக இருங்கள். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். சற்று அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பற்றி கொள்ளுங்கள். அரோகரா என்று அவனுடைய பாதத்திலே சரணடையுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். திடீர்னு ஊர்லேருந்து உங்கள் அண்ணன் வருவார். கையிலே ஒரு நகையோடு வருவார். இந்தா உனக்கு வாங்கியிருக்கேன், வச்சுக்கோ கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். சந்தோஷமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அதற்கான யோசனைகளை தொடங்கி முயற்சிகளை தொடங்குவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளால் பெருமை அடைகின்ற நாள்.
காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள், முற்றிலுமாக விலகும் காரிய தடைகள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆறுபடை முருகனை பற்றி கொள்ளுங்கள். ஆறுபடை முருகனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். முருகனுடைய அருளால் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்கள் திறமை வெளிப்படுகின்ற நாள். நமக்கு இவ்வளவு அழகான திறமை இருக்கின்றதா, நமக்கே தெரியலையே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. நல்ல ஓவியம் வரைவீர்கள், நல்ல மேக்கப் போடுவீங்க. இப்படி உங்களிடம் இல்லாத திறமைகள் நம்மக்கிட்ட இது இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட திறமைகள்லாம் வெளிப்படுகின்ற நாள். பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொந்தங்கள் உதவி கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாளை பற்றி. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் சிறப்பான முறையிலே அவை முடிவு பெற்று முகூர்த்த நாளை முடிவு செய்வீர்கள். சிலருக்கு உத்தியோக வகையிலே மாற்றம் ஏற்படும், எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆக இந்த நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. இந்த நாளை கொண்டாடுங்கள். நண்பர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த மகாலட்சுமி தாயார். நிறைய பணம் கொடுக்க போறா, அதனால் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். சிறப்பாக இருங்கள். எல்லா நாட்களும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கான பலனை பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நாட்களும் சிறப்பாக இருக்க வாழ்த்துகின்றேன். நன்றி. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.